அற்புதர் இயேசுவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம் 1 சாமுவேல் 2:30. 1 சாமுவேல் 2:30. என்னை கனம் பண்ணுவர்களே நான் கனம் பண்ணுவேன். என்னை கனம் பண்ணுவர்களே நான் கனம் பண்ணுவேன். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் தேவாதி தேவனை, ராஜாதி ராஜாவை, இயேசு மகாராஜாவை நீங்கள் கனம் பண்ணி பாருங்கள். நீங்கள் உயர்த்தி பாருங்கள், துதித்து பாருங்கள், அவரை மகிமைப்படுத்தி பாருங்கள். அவரை துதிக்க துதிக்க, அவரை கனப்படுத்த நம்ம வாழ்க்கையில் ஒரு உயர்வு, ஒரு கனம், ஒரு மேன்மை வந்துவிடும். அதான் என்னை கனப்படுத்துகிறவனே நான் கனப்படுத்துவேன் அப்படிங்கிறார். அதனால் இன்றைக்கி நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? இன்றைக்கி ஒருவேளை உங்களை 4 பேர் மதிக்காமல் இருக்காங்களா, 4 பேர் உங்களை கனப்படுத்தாமல் இருக்காங்களா, நிறைய இடத்துல வெக்கப்பட்டு நீங்கள் துக்கப்பட்டு வேதனைப்பட்டு இருக்கீங்களா, எல்லா இடத்துலையும் கனம் இல்லாமல் இருக்கீங்களா? ஒரு காரியத்தை செய்யுங்க. கர்த்தர் இன்றைக்கி உங்களை கனப்படுத்த போகிறார். எல்லாரும் கண்ணு முன்னால் உங்களை கனப்படுத்த போகிறாரு. எல்லாரும் கண்ணு முன்னால் உங்களை தலைநிமிர பண்ண வைக்க போகிறாரு. அநேக இடத்துல வெக்கப்பட்டிருக்கீங்களா? அநேக இடத்துல தலை குனிஞ்சு நடந்திருக்கீங்களா? எந்த இடத்துல தலை குனிஞ்சு நடந்தீங்களோ, எந்த இடத்துல வெக்கப்பட்டீங்களோ, அதே இடத்துல கர்த்தர் உங்களை அநேகர் கண்களுக்கு முன்பாக உங்களை கனப்படுத்தி உங்களை தலைநிமிர பண்ண வைக்க போகிறார். ஆனால் அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம், கர்த்தரை கனப்படுத்த வேண்டும். இயேசு மகாராஜாவை துதிக்க வேண்டும். அவரை உயர்த்துங்க, அவருக்கு நன்றி சொல்லுங்கள். நீங்கள் அவரை மையப்படுத்த, அவரை துதிக்க, அவரை ஆராதிக்க உங்களை தேடி கனம் வரும், உங்களை தேடி உயர்வு வரும். அதனால் இந்த காரியத்தில், இந்த நாளிலே ஆண்டவர் சொல்கிறாரு, இதில் கவனமாக இருங்க. இன்றைக்கி கர்த்தர் உங்களை கனப்படுத்த போகிறார், கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார், கர்த்தர் உங்களை மேன்மையாக்க போகிறார். தைரியம் வருங்க. உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசு மகாராஜா, உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். உன்னத தேவனே, உயர்ந்த தேவனே, அற்புத தேவனே, அதிசய தேவனே, அடைக்கலத்தின் தேவனே, வெற்றியின் தேவனே, விடுதலின் தேவனே, எங்களுக்காக சிலுவையிலே யாவை செய்து முடித்த தேவனே, அப்பா இந்த நாளிலே தகப்பனே ஆண்டவர் உம்மை துதிக்கும் போது, உம்மை ஆராதிக்கும் போது, உம்மை கனப்படுத்தும் போது ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு கனமும் உயர்வும் மேன்மை வருகிற தகப்பனே. இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருவரையும் நீங்கள் கனப்படுத்துங்க தகப்பனே. யாரெல்லாம் வெக்கப்பட்டிருக்காங்களோ, யாரெல்லாம் தூக்கப்பட்டிருக்காங்களோ, யாரெல்லாம் ஒதுக்க தள்ளப்பட்டிருக்காங்களோ, அவங்க வாழ்க்கையில் நீங்கள் ஒரு கனத்தையும் உயர்வும் கொடுத்து ஆசீர்வதி பெருக பண்ணுங்க தகப்பனே. ஆண்டவரே பிள்ளைகள் வாழ்க்கையில் மேன்மையை தாங்க தகப்பனே. அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.